வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்ண போறோம். பொதுவா ஒரு முழுமையான ஆதாரத்தை வச்சு உங்களுக்கு விளக்குவோம். ஆனா இன்னைக்கு வாங்க ஒரு சின்ன சாகச பயணமே போலாம். அதாவது உடைஞ்சு போன சில துண்டுகளை வச்சு ஒரு முழு கதையை நம்மால உருவாக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆதாரம்தான். அது வேலு நாச்சியாரின் சிலிர்க்க வைக்கும் உண்மை கதை அப்படிங்கிற ஒரு வீடியோவோட சிதைஞ்சு போன ஒரு டிரான்ஸ்கிரிப்ட். இந்த டிஜிட்டல் குப்பைக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு? வாங்க, ஒரு துப்பறிவாளர் மாதிரி இந்த துண்டுகளை ஒன்னு சேர்த்து ஒரு கதையை உருவாக்குவோம். நீங்க தயாரா? எந்த ஒரு கதையை எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஹீரோ அல்லது ஹீரோயின் வேணும் இல்லையா? அதனால நம்மளோட வேலை என்னன்னா நம்ம கதையோட கதாநாயகி யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான். வீடியோவோட தலைப்பே நமக்கு முதல் க்ளூவை கொடுத்துருச்சு. வேலு நாச்சியார். சரி, இந்த பேரை நம்ம ஆரம்ப புள்ளியா வச்சுக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்கிரிப்டுக்கு உள்ள போய் மத்த புதிர்களை விடுவிக்க ஆரம்பிக்கலாம். இதோ பாருங்க, நம்மளோட முதல் புதிர். டிரான்ஸ்கிரிப்டுக்கு உள்ளிருந்து கிடைச்ச ஒரு வார்த்தை, ராணி. என்ன இது? இந்த வினோதமான வார்த்தைக்கு பின்னால என்ன அர்த்தம் ஒழிஞ்சிட்டு இருக்கும்? ராணி, இது ஒரு சாதாரண பேரா இருக்குமா? இல்ல, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அது ராணி அப்படிங்கிற கம்பீரமான வார்த்தையோட சிதைஞ்ச வடிவமா இருக்குமோ? அட, அப்போ நம்ம கதாநாயகி வெறும் வேலு நாச்சியார் இல்ல, அவங்க ஒரு ராணி. பாத்தீங்களா, நமக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. ஒரு ராணியோட கதை அவங்க சந்திக்கிற சவால்களாலையும் எதிரிகளாலையும் தான் முழுமையடையும். அப்போ நம்ம ராணியோட எதிரி யாரு? வாங்க தேடுவோம். மோதலுக்கான முதல் குறிப்பு ஃபேக்டரி அப்படிங்கிற வார்த்தை. ஒரு ராணிக்கும் ஒரு தொழிற்சாலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஒருவேளை இது வியாபார நோக்கோட வந்த ஒரு வெளிநாட்டு சக்தியை குறிக்குதா? இப்போ இதையும் அதோட சேர்த்து பாருங்க. கலல். இது ராணுவ அதிகாரியை குறிக்கிற கர்னலாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டையே அடிமைப்படுத்துற கொலோனியலாவும் இருக்கலாம். இப்ப பாருங்க, வியாபாரமும் ராணுவமும் ஒன்னு சேரும்போது நமக்கு ஒரு சித்திரம் தெளிவா தெரியுதில்ல? இதோ மிக தெளிவான, மறுக்கவே முடியாத ஒரு சான்று. பிரிட்டிஷர்ஸ், அவ்வளவுதான். இப்போ எந்த சந்தேகமும் இல்ல, நம்ம ராணியோட எதிரிகள் பிரிட்டிஷ்காரங்க தான். இப்போதான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த சிதஞ்சு போன வாக்கியத்தை கொஞ்சம் கேளுங்களேன். Did you see your Rani go tell me? இது ஏதோ ஒரு உளவாளியோட ரகசிய மெசேஜ் மாதிரி இல்ல? உன் ராணியை பார்த்தாயா, பொய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தோணிக்குதில்ல? அப்போ இது வெறும் போர் மட்டும் இல்ல, இதுல உளவு வேலையும் ஒரு விதமான அவசரமும் கலந்திருக்கு. சரி, நம்ம ராணி எப்படி பதிலடி கொடுத்தாங்க? அவங்களோட திட்டங்கள் பத்தி இந்த துண்டுகள் ஏதாவது சொல்லுதா? ஆமா, சொல்லுது. ஸ்ட்ராட்டி. இது நிச்சயம் ஸ்ட்ராட்டஜி, அதாவது வியூகம் அப்படிங்கிற வார்த்தையோட சுருக்கமா தான் இருக்கணும். அப்போ பாருங்க, அவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போராடல, அவங்க கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருந்திருக்கு. அடுத்து இந்த வார்த்தைய பாருங்க, சக்ரா. ஆஹா, இது ஒரு குறிப்பிட்ட போர் தந்திரத்தையோ அல்லது படை அமைப்பையோ குறிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான தோப்பு இருக்கு. ஒரு போர்க்களத்துல சக்ரான்னா என்னவா இருக்கும்? மகாபாரதத்துல வர்ற சக்கரவியூகம் மாதிரி ஒரு படையமைப்பா? இல்ல அது ஒரு குறிப்பிட்ட ஆயுதமா? இல்ல ஒருவேளை அவரோட முழு திட்டத்தோட ரகசிய பேரா இருக்குமோ? பாத்தீங்களா, இந்த ஒரே ஒரு வார்த்தை அவரோட ராணுவ அறிவோட ஆழத்தை காட்டுது. சரி, இது வரைக்கும் நாம சேகரிச்ச துண்டுகள் எல்லாம் ஒன்ன வச்சு பாப்போம். இந்த சிதைஞ்சு போன குறிப்புகள் நமக்கு என்ன கதைய சொல்ல வருது? இங்க பாருங்க, நம்ம கிட்ட ஒரு ராணி, அவங்களோட வலிமையான பிரிட்டிஷ் எதிரிகள், அவங்கள எதிர்க்க ஒரு வியூகம், கூடவே ஒரு மர்மமான செய்தி. வெறும் வார்த்தை துண்டுகள்ல இருந்து ஒரு வீர பெண்ணோட காவியத்துக்கான ஒரு அவுட்லைன் உருவாக ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? இது நம்மள இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல இருக்கிற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான வார்த்தைக்கு கூட்டிட்டு போகுது. இமேஜின், அதாவது கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த சின்ன சின்ன துண்டுகளே இவ்ளோ விஷயத்த சொல்லுதுன்னா முழுமையான கதை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். இன்னைக்கு நாம கண்டுபிடிச்சது ஒரு மாபெரும் கதையோட நிழல் மட்டும்தான். இந்த துண்டுகள் காட்ட முடியாத அளவுக்கு வேலு நாச்சியாரோட உண்மையான வரலாறு தியாகத்தாலையும் வீரத்தாலையும் மதிநுட்பத்தாலையும் நிறைஞ்சிருக்கு. அந்த முழுமையான வரலாற்றை தேடி கண்டுபிடிக்கிற சவால் இப்போ உங்களுடையது.